Hi students, welcome to BMI Max, 10th Standard Max, 3rd Chapter Algebra, Exercise 3.18ல 5th sum பார்க்கலாம். Find the values of x, y, z கேட்டிருக்கிறாங்க. இதில் x minus 3, 3x minus z, x plus y plus 7, x plus y plus z equal to 1016 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே x minus 3 equal to 1 அப்படியே இந்த சைடும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்போ x minus 3 equal to 1, 3x minus z equal to 0, x plus y plus 7 equal to 1, x plus y plus z equal to 6 ஈக்குவேஷன்ஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த x minus 3 எடுத்துக்கலாம். x minus 3 equal to 1 அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது எடுத்தோம்னா இதிலோட நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த -3 இந்த சைடு வந்ததுன்னா +3 ஆயிரும். அப்போ 1 + 3 எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதையும் என்ன பண்ணுறோன்னா இங்கே 3x - z ஈக்குவல் டு 0ன்னு செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × 4 3x - z equal to 0 இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக 4. இப்போ 4 - z equal to 0. இப்போ 3 4s are 12. 12 - z equal to 0. அப்போ z இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் z ஆயிரும். z equal to இங்கே 12. இப்போ x + y + 7 equal to 1. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட். இதில் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே 4 + y + 7 equal to 1. இங்கே 4 + 7 11. 11 + y equal to 1. அப்போ y equal to 11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 11 - 1 - 11. அப்போ y equal to -10. இப்போ x, y, z ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ x equal to 4, y equal to -10 and z equal to 12. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே x y minus z, z plus 3 plus y 4 3 equal to 4 8 16 கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு x plus y equal to இந்த 4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து y minus z plus 4 equal to 8. இந்த செகண்ட் எலிமெண்ட்டோட அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கணும். தேர்டு z plus 3 plus 3 equal to 16. அப்போ z plus 3 plus 3 equal to 6னா z plus 3 plus 3 6. 6 equal to 16. ஃபஸ்ட்டு x plus y equal to 4, y minus z plus 4 equal to 8. இங்கே z plus 6 equal to 16. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு இந்த z plus 6 equal to 16 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துக்கலாம். இதை எடுத்தோம்னா z plus 6 equal to 16. அப்போ z equal to இங்கே 16லேருந்து இந்த 6 இந்த சைடு வந்ததுன்னா -6 ஆயிரும். அப்போ 16ல் 6 போச்சுன்னா 10. இப்போ z equal to 10. இப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் z equal to 10 இன் இந்த y மைனஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் y மைனஸ் z + 4 equal to 8. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ y மைனஸ் zக்கு பதிலாக 10 + 4 equal to 8. இப்போ y minus 10ல் 4 போச்சுன்னா 6. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -6 equal to இந்த 8.
அப்போ ஒய் ஈக்குவல் டு 8, இந்த -6 இந்த சைடு வந்துச்சுன்னா +6 ஆயிரும். அப்போ 8 + 6 வந்து 14, ஒய் ஈக்குவல் டு 14 ஆயிடுச்சு. இப்போ சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 14 இன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 4. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 14 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 14 ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 4 - 14. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14ல் 4 போச்சுன்னா 10, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது, அதனால் -10. அப்போ எக்ஸோட வேல்யூ -10, ஒய் ஈக்குவல் டு 14, இசட் ஈக்குவல் டு 10. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.